இரண்டாவதாக, எதை நான் பேசுகிறேன், எதை நான் பேசக்கூடாது. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வசனமாக நீங்கள் வாசிக்காதீங்க, லைஃபோடு ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் கைகளில் தான் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் கனிய புசிப்பார். என்ன செய்யுங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்புறம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக என்ன செய்யுங்க? பேசுங்க. பக்தி விருத்தி உள்ளது என்னதுன்னா, ஜீவன் உள்ளதை பேசுறது. ஏன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை, நீங்கள் பேசின ஒரு வார்த்தை அது உள்ளே போய் என்ன செய்யும்? இருதயத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சிடும்? வேர் போட்டுரும். அது என்ன செஞ்சிடும்? வேர் வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன், சிஸ்டர், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களாம் ஏமா இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அது என்ன செய்யும்? உள்ளே போகும். அதே சமயம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையும் உள்ளே என்ன செய்யும்? அப்போ இந்த வார்த்தையில், நான் பேசுகிற வார்த்தையில் பக்தி இருக்கணும், அதில் ஒரு விருத்தி இருக்கணும், அதில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை போய் அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்கள என்ன செய்கிறது? உயிரடையச்சு. ஐயோ, நான் ஏன் இன்னைக்கு வரணும்னு நினச்சேன், ஏன்டா இன்னைக்கு வரணுமே நான் வந்தேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டவுடனே என் வார்த்தையிலேருந்து எனக்கு என்ன செஞ்சிச்சு? ஜீவன் வந்துட்டுங்க. அப்படி சாப்பாட்லேயும் கஞ்சி தண்ணிலையுமா இருக்குது நமக்கு ஜீவன்? இல்லை. ஜீவன் எங்கே இருக்குது? வாயில் இருக்குது. ஹல்லேலூயா. வேர்ட் ஹஸ் பவர். நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அப்போ சொல்லணும், நீங்கள் என்னை பக்தி விருத்திக்கு இதுவான வார்த்தைகளை பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். உங்களை பார்த்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் எவ்வளோ விலையேற பெற்றவள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ விலையேற பெற்றவள், நான் விலையேற பெற்றவள், ஐ எம் சோசன், நான் மீட்கப்பட்டவள். சொல்லுங்கள், இதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. கெட்ட வார்த்தை வரக்கூடாது, இந்த வார்த்தை தான் வரணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவள். பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இதில்லை, அதில்லை, அதில்லை, இதில்லை, இதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு தலையில் கையை வச்சு, நான் கர்த்தரால் என் குடும்பத்தில், என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், நாங்கள் என்ன செய்திருப்போம்? வாழ்ந்திருப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவள், எனக்கு என்ன இல்லை, நோய் இல்லை, கர்த்தருடைய தழும்புகளால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? சுகமாக. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம், நான் என்னோட சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் என்ன செய்ய, கண்ணாடி முன்னாடி போய் என்ன செய்யுங்க? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யுங்க? இந்த வருஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு சிஸ்டர்? நீ என்ன செய்வ? பாலும் தேனும் ஓடுகிற காணான உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சொல்லுங்கள், உன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை பேரை பெருமைப்படுத்தும், வாளாக்க மாட்டார், என்னை தலையாக்க போகிறார் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையை அதோடு கூட என்ன செய்கிறீங்க? அலைன் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. எப்படி ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தகர்க்க முடியுமோ, அதே போல் ஒரு வார்த்தை, நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல 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 அது உங்களை அறியாமல் அது ஜீவன் இருக்கிறது, அது உங்கள் சரீரத்தில் போய் அது என்ன செய்கிறது? பாய்கிறது. அல்லேலூயா. இதை இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆவியின் கண்களால் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் எண்ணம் ஒரு பறந்து கிடக்கிறதான ஒரு செழிப்புள்ள ஒரு மண்ணாக இருக்கிறது. எப்படி ஒரு களிமண் விதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மண் எப்படி இருக்கும்? பக்குவமாக இருக்கும்ல. அந்த நல்ல மண்ணுன்னு சொல்லுவோம்ல, இது இங்கே போட்டால் நல்ல விளைச்சல் வரும், இங்கே போட்டால் நல்ல முளைச்சி வரும், நல்ல தானியங்கள்லாம் வரும். அதை மாதிரி இருக்குதான் நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணங்கள்லாம் விரிந்து கிடக்கிற ஒரு நல்ல பயனுள்ள ஒரு மண் என்ன செய்கிறது? மண்ணாக இருக்கிறது. ஆனால் இதை யார் வேணாலும் என்ன செய்ய முடியும்? விதைக்க முடியும். இப்போ நான் நல்ல காரியங்களை விதைத்தேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நான் விதைச்சேன்னா அதுக்குரிய பலனை நான் பெற முடியும். அதே சமயத்தில் இதெல்லாம் எங்கள் சிஸ்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை விதைச்சேன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நான் களைகளை விதைக்க மாட்டேன், இதில் ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பேன் என்று சொன்னேன். தலையில் கை வச்சு சொல்லுங்களேன். நம்மளை அறியாமல் இருக்கிற சூழ்நிலை கூட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இதில் களைகளை விதைக்க மாட்டேன், இதில் தேவ வார்த்தையை விதைப்பேன், தேவன் சொல்லுகிறத விதைப்பேன், அவர் வார்த்தையை விதைப்பேன், அவர் சொன்னதை நான் விதைப்பேன், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விதைக்கிறேன். இப்போ அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது? உங்கள் வார்த்தை என்ன சொல்லியிருக்குது? ரெட்டிப்பான நன்மையினால் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு.
அதை என்ன செய்யுங்க, உன் மனதில் விதைங்க. அப்போ பார்க்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுதும் எனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. உங்கள் சிந்தையில் நீங்கள் விதைக்க வேண்டியது களைகளை அல்ல, உங்கள் சிந்தையில் நீங்கள் விதைக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அல்ல, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் அற்றவள்னு நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மாறவே முடியாது, அந்த சூழ்நிலை மாறவே மாறாதுன்னு எதை நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள் இப்படி நிறைய பெண்களை பார்த்துருக்குறேன். அது எங்கே கொண்டு போய் விடுது தெரியுமா? மன சோறு. வீட்டில் இருக்க நம்மளை கனம் பண்ண வேண்டியவர்கள் கனம் பண்ணாமல், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய என்ன சொல்ல சுகம் எதுவுமே, உங்களுக்கு ஆறுதல் எதுவுமே உங்கள் குடும்பத்தில் கிடைக்கல. அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னாலலாம் என்ன பிரயோஜனம், படிக்கவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டில் பொங்கி போட வேண்டியது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, பிள்ளைகளை வளர்த்த இன்றைக்கி பிள்ளைகள் அவங்கவுங்க ஒரு இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. நான் இன்னமும் என்ன செய்கிறேன், பிரயோஜனமற்றவளாக. அதுக்கே தான் நான் படைக்கப்பட்டனா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன படைச்சாரா? இல்லை, நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்று சொல்லி பார்க்க, உங்களை வெளியேற பெற்றவர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தினால தான் அந்த குடும்பம் என்ன செஞ்சிட்ருக்கு, இன்றைக்கும் நின்றுட்டு இருக்கு. உங்களுடைய கண்ணீரில் தான் அந்த ஜெபத்தில் தான் அந்த குடும்பம் என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தில் எதை வேணாலும் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், விதைக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் களைகளை விதைத்தீங்கன்னா களைகள் வரும். நான் எங்கே சிஸ்டம் மாற போகிறேன், இதெல்லாம் இந்த வயசான காலத்தை சொல்லி இதை மாற்ற முடியுமா, இந்த மைண்டை அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்ற முடியாது. என்னால் முடியும், என் பிள்ளைகள் மாறுவாங்க, எங்கள் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் கணவர் என்ன செய்வார், ரட்சிப்புக்குள்ளே வருவார். என் கணவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்திட்டு, நிறைய பெண், நேற்று கூட முந்தானல் ஒரு சாட்சி, ஒரு சிஸ்டர் கேன்சரில் இருக்காங்க, அவங்க செல்ஃபோனில் கூட மெசேஜை கேட்க முடியாது. அவங்க கேன்சரில் சின்ன வயசு கேன்சர் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இப்படி இதில் இருக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு நம்ம சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க, வர்ற லேடிஸ், அவங்க என்ன செய்கிறாங்க, போய் சுவிசேஷத்தை கேட்டுட்டு வார்த்தையை கேட்டுட்டு போய் அவங்கள போய் ஃப்ரெண்டுங்கிற முறையில் போய் சந்திக்க முடியும். நாங்கள்லாம் போக முடியாது. ஆனால் அந்த சகோதரிக்கு எப்படியாவது பாஸ்டரை பார்த்துடணும், எப்படியாவது அவங்க எனக்கு ஜெபம் பண்ணிடணும், எப்படியாவது எனக்கு விடுதலை வந்துடணும்னு சொல்லி அந்த கேன்சரில் கஷ்டப்பட்டுருக்க சிஸ்டர் சொல்லிகிட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கதை என்னென்னா, சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வர முடியாது, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற நிலவரம் என்னன்னு சொன்னால், உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கூட ஃபோனில் கேட்க முடியாதான். எப்படி நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா? வந்தார்னா தூக்கி என்ன செஞ்சிருவார், செல்ஃபோனை போட்டு உடச்சிருவார். அவங்க வர்றதுக்குள்ளாடி எல்லாம் டெலீட் பண்ணுறாங்க, கட அவங்க கேட்ட வசனம், அவங்க கேட்ட செய்தி, எங்கிட்ட எதையாவது வசனம் இருந்துடக்கூடாது. அப்படி எவ்வளோ உபத்திரவங்கள் நடக்கு தெரியுமா ஒரு குடும்பத்தில். செய்தி கேட்ட முடியாத. இன்றைக்கி நமக்கு சுலபமாக வார்த்தைகளை கேட்குறோம், சுலபமாக பாட்டை கேட்குறோம், செய்தியை கேட்குறோம். ஆராதனைக்கு மேலே ஆராதனை, 5 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை, 9 மணி 11 மணி உபவாசம், டிசைனாக உபவாசம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்களால ஒரு வசனம் கூட கேட்க முடியலை. ஒரு வசனம் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்குள்ளே போயிட்டு கணவர் வர 1 மணி நேரம் லேட் ஆகும்னு சொன்னால் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நேற்றவங்க என்கிட்ட சொன்னாங்க. கேட்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட 90% வாழ்க்கையை அழிந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு 10% தான் நம்பிக்கை இருக்குது, வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை. ஆனால் அது உலகம் பார்க்கிற பிரகாரமாக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய மகிமை என்ன செய்ய போகிறது, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது என்று சொல்லி அவர். அல்லேலூயா. இந்த வியாதி எதனால, இவன் தகப்பன் செய்த பாவமா, என் தாய் செய்த பாவமா, இவன் குடும்பத்தில் செய்த பாவமா, சாபமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அதில் என் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு குறை இருக்குது, எனக்கு குற்றம் இருக்குது, நான் இப்படி பலவீனப்பட்டவ, எனக்கு இது சரியில்லையா, நான் செஞ்சது அது குறையா, இது குறையான்னு உன்னை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து சொல்லுங்கள், என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிற வேலை வந்திருக்கிறது. உங்களை நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வீடுகளில் சொல்லுங்கள், உங்களை குறித்து மட்டமாக பேசுகிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க, ஆண்டவர் என்னை உயர்த்துகிற வேலை வந்திருக்கிறது, ஆண்டவர் என்னை உயர்த்துகிற வேலை வந்திருக்கிறது. நீங்களே ஆச்சரியப்பட்டு உங்கள் கண்களே அதை என்ன செய்யும், என்னை பார்க்கும். இதுதான் மத்தேயு 15:11 பார்க்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிறதா மனுஷன் என்ன செய்யுமா. நீங்கள் எப்படி உங்கள் மனதை நீங்கள் பயிற்றுவித்திருக்கிறீங்க, உங்கள் மனதை நீங்கள் எப்படி பயிற்றுவித்திருக்கிறீங்க. உள்ளே இருக்கும்போதே எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கு,
குதர்க்கமாக யோசிச்சுக்கிட்டு வெளியில் வருது. அது போய் ஒன்னையும் தீட்டுப்படுத்தியிருக்கோம், அடுத்தவனே என்ன செய்யும்? தீட்டு. அதுக்கு நம்ம வெளியிலேருந்து பிரச்சனை சொல்லாது. வாய்க்குள்ளே போகிறது மனுஷன் என்ன செய்யாது? உள்ளே இருக்கதை சரி பண்ணுங்க. உள்ளே இருக்க திருக்கு மறுக்கமான எண்ணங்களை என்ன செய்யுங்க? சரிப்படுத்துங்க. என் எண்ணம் சீராக இருந்தால் என் பேச்சு சீராக இருக்கும். என் பேச்சு தாறுமாறாக இருக்குதுன்னா என் எண்ணம் சரியில்லை. அதை என்ன செய்யுங்க? சரி, எதை நான் பேச வேண்டுமோ அதை நான் என்ன செய்யணும்? பேசணும். அப்போ சொல்றாரு, என்னுடைய சரீரத்தில் நாம் 60% எதனால நிரம்பி இருக்கு தெரியுமா? நம்முடைய சரீரம், கைதட்டுங்க, 60% தண்ணி. ஏன்னா பிரியாணியும் இட்லியும் சாம்பாருமா இருக்குது. 60% எப்படி தான் இருக்குது? தண்ணி இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் வார்த்தையை பேச பேச நாம் எதை பேசுகிறோமோ அதற்கு இணைந்து நம்முடைய சரீரமும் என்ன செய்யுமா? செயல்படும், அலைன் ஆகுமா? ஆண்டவர் எங்கே கிரியை செய்கிறாரு? மனதில். என்ன செய்கிறாரு? உள்ள ஆழத்தில், எண்ணங்கள் ஆழத்தில் என்ன செய்கிறார்? போகிறார். போய் எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணும்போது, ஏன்னா நம்ம அதிக ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் அதிக வெயிட் போட்டுடுறோம். ஒரு சில காலகட்டத்தில் என்னை பார்த்தீங்கன்னா புஃப்னு இருப்பேன், அப்புறம் ஒரு சில காலத்தில் ஸ்வைங்க என்ன செய்கிறேன்? ஒல்லியாக இருப்பேன். கேட்டால் ரத்தம் இல்லை, வெயிட் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அழுத்தங்கள் என்ன செய்யுது? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைனில் என்ன செய்யுது? இருக்குது. அழுத்தங்கள் இருக்க இருக்க என்ன செய்வோம்? சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், வெயிட் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, 60% என்ன தண்ணீரால் நிரம்பி இருக்கு. உயிரியல் சொல்லுகிறது இது என்ன செய்யுமா? வார்த்தையை நம்ம என்ன யோசிக்கிறோமோ மனதில் அதை சொல்ல 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 அது என்ன செய்கிறோம்? நம்முடைய மைண்டை என்ன செய்கிறது? அது அப்படியே ரீஷேப் பண்ணுகிறது. ரீஷேப் பண்ணி அது என்ன செய்கிறது? சரியான பாதைக்கு கொண்டு வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை பார்த்து சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்கிறார். உடனே இந்த உலகத்தில் என்ன உண்டாயிற்று? வெளிச்சம். இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம், நீங்கள்லாம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல. உடனே அது என்ன செய்யுது? 3 1 பாகமாக. அப்புறம் என்ன செய்யுங்க? அடுத்து உருவாகணும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படி சொல்ல. உடனே அது அங்கங்கே என்ன செய்யுது? உருவாகும். சொல்ல 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 வேர்ட் ஹஸ் பவர். வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. யாக்கோபு 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அது நீதி நிறைந்த உலகம். சரி, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தை என்ன செய்ய முடியுமா? கரைப்படுத்தவும் முடியும். 7 சக்கரத்தை என்ன செய்யுமா? நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பயங்கர கொடூரமானது. அப்போ சொல்கிறாரு, நம்ம எந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறோம்? நாவு நெருப்பு. இதை நல்ல பேசக்கூடிய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போனோன்னா அங்கே என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மரித்தனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? உயிரடுது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், முடமான மனுஷன் என்ன செஞ்சான்? எழுந்து நடந்தான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், எத்தனையோ வருஷமாக என்ன செஞ்சான்? அந்த பெதஸ்தா குளத்தினருக்கு அங்கே இருந்த மனுஷன் என்ன செஞ்சான்? எழுந்துச்சு படுத்துக்க எடுத்துக்கொண்டு ஓடினான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த வார்த்தைகளை 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கிறது. நான் புதிய சிருஷ்டின்னு சொல்லியிருக்காரு. ரோமர் 8:37 சொல்லியிருக்காரு. நான் உலகத்தில் பார்க்கிறவர்களிலும் உலகத்தில் இருக்கிறவைகளை நான் என்ன செய்ய, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:10 சொல்லியிருக்கிறது, நான் தேவனுடைய கைகளுடைய கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எழுதி வச்சு சொல்லுங்க ஒவ்வொரு நாள். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் நான் ஜெயத்தை பெற்றவன், நான் தேவனுடைய கைகளின் கிரியையாக இருக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? வீடுகளுக்குள்ளே நடக்கணும். வீட்டுக்குள்ளே அந்த அதிகாரம் இருக்கணும், வேறு அதிகாரம் இருக்கக்கூடாது. அந்த அதிகாரத்தோடு ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் அந்த தைரியத்தோடு நீங்கள் நடங்க. அந்த தைரியத்தோடு உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் நடங்க. அந்த தாழ்மையோடு கூட, அந்த அக்கினியோடு கூட, அந்த வைராக்கியத்தோடு கூட உங்கள் வீடுகளுக்குள்ளே நடங்க. உங்களை தாக்க வருகிற பயத்தை இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்யுங்க? எதிர்த்து தாக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட அவமானங்கள் வருதுன்னா அதே வார்த்தையை சொல்லி அதை என்ன செய்யுங்க? அந்த அவமானத்தை மேற்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல சொல்ல தேவனுடைய வார்த்தை அது அங்கே என்ன செய்கிறது? உங்கள் பிரசன்னத்தை அந்த வீடுகள் முழுவதும் நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லும்
வரும்பொழுது ஒன்று உண்டாகக்கூடிய வல்லமையை கூட அது என்ன செய்யும், கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹல்லேலூயா தேவன் சொன்ன சத்தியத்துக்கு நேராக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல சொல்ல எதிராளிகள் சொன்னதான பொய்கள் என்ன செய்யும், அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, நான் நேசிக்கப்பட்டவள், நான் தேவனால் நேசிக்கப்பட்டவள், நான் தேவனால் அழைக்கப்பட்டவள், நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் அதன்படியே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் செயல்கள் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் செயல்கள் மாறும். எரேமியா சொன்னா 1:6-9 சொல்கிறான், சிறுவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறான். பேதுரு யோவான்னு பார்க்குறோம் அப்போஸ்தலர் 4 அவங்க படிப்பறிவில்லாத வெறும் மீனவர்கள் தான் சொல்லி பார்க்குறோம். அவங்க ரொம்ப ஒன்று கற்று தேர்ந்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவங்க. அவங்க யாருக்கு முன்பாக நிற்க வேண்டியதாக இருந்தது, அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, நிற்க வேண்டியதாக இருந்த. ஆவியில் அவர்கள் தைரியமாக இயேசுவே தேவன் என்று அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் தைரியமாக அதிகாரிகளுக்கு முன்பதாக எல்லாரும் பயந்தாங்களாம். இவங்க பேசுறதை பார்த்து என்ன செய்தாங்களாம், பயந்தார்கள் என்று சொல்லிப்போம். எதை பேச வேண்டுமோ அதை நான் பேச வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு நான் பயப்பட வேண்டும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன், எதற்கு நீங்கள் பயப்படுறீங்க, எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஞானம் என்ன செய்யணும், பிறக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளிப்பிரகாரமாக காட்டுற அந்த ரெவரன்ஸ், அந்த பயப்படுதல் ஆண்டவர் விரும்பலை. நான் வெளிப்பிரகாரமாக நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோட வேற ஒரு பயத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் அது பயத்துக்கு அடிமைத்தனமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையான பயத்தோடு வாழலை. உலகத்தில் இருக்க பிரச்சனையை பார்த்தோடனே சோர்வு வந்துடுது, உலகத்தில் இருக்கிற அழுத்தங்கள் வந்தோடனே அடிமைப்பட்டுறோம், படுத்துடுறோம். உலகத்தில் இருந்த பிரச்சனை வந்தோடனே நம்மளை தாழ்த்திடுது, நம்மளை சாட்சியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எங்கே போச்சு? அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குல்ல, அப்போ தைரியமாலாம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொண்டு வரும், நமக்கு ஞானத்தை கொண்டு. அதுக்கு தான் உங்கள் மனதை எதனால் பயிற்றுவிக்கணும், இந்த வார்த்தைக்கு பயிற்றுவிங்கள். பரிசுத்தரின் அறிவே என்னது, அறிவு. பரிசுத்தரின் அறிவே என்ன செய்யும். இன்றைக்கு தற்காலத்தில் பார்க்குற பிரச்சனை அப்படியே பலவீனங்கள், இன்றைக்கு பார்க்குற கடன் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துட்டு வேலை இல்லை, இந்த திண்டாட்டங்கள், இன்றைக்கி சில நேரங்கள் அவமானங்கள், பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுதல், பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணிப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகளை புறக்கணிப்பது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்குறோம். சில தோல்விகளை பார்க்குறோம், சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, சில அவமானமான சூழ்நிலைகள், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்குறோம், கவலையாக ஆழ் மனதில் அது கவலையாக என்ன செஞ்சுருக்கிறோம், உள்ள ஆழ் மனதில் அது என்ன செஞ்சுருக்கோம், பதிந்திருக்கும். அது என்ன செய்யும், இனி உனக்கு வாழ்க்கை இல்லை, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சுது, அப்படி சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், எதை சொல்லணும், அந்த வார்த்தைக்கு பயப்படாமல் நாம் என்ன செய்யணும், அந்த புயலையும் அந்த காற்றையும் பார்த்து நாம் என்ன செய்யணும், இறையாதே அமைதலாயிரும் சொல்லணும். அல்ல அதெல்லாம் எழுந்து வந்து, உனக்கு இப்படி நடந்திருக்குல்ல, உன் வாழ்க்கையில் இப்படி சொன்னாங்கல்ல, இப்படி நடந்தல்ல, நீ இப்படி செஞ்சல்லன்னு அப்படியே வந்து நம்ம மேலே வந்து நிற்கும். சில ஆளே வந்து நம்ம முன்னாடி நின்று மிரட்ட கூட என்ன செய்யும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த அலைகளையும் அந்த காற்றையும் இந்த மாம்ச கண்களுக்கு முன்பதாக நம்ம பார்க்கிறதாக இருந்தாலும் தேவ வல்லமை எப்படிப்பட்டது என்பதை தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ இறையாதே, நீ அமைதலாக இரு என்று சொல்லி நான் என்ன செய்யணும், கட்டளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. பயம் வரும் பொழுது தேவனுக்குள்ளே நம்ம பலப்படணும். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய வல்லமைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொண்டு பயத்தை மேற்கொள்ளணும். மனிதர்கள் கொடுக்கிறதான பயமுள்ள வார்த்தைகள் இதெல்லாம் அணு தினமும் நம்மளை என்ன செய்யுது, கவலைக்குள்ளாக்கிட்டே இருக்கு. அதிலே அமிழ்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கும். இவங்களுக்கு ஒருத்தருக்கு பயந்துலன்னா இன்னொருத்தருக்கு பயப்படுறது, இவங்களுக்கு பயப்படுதுன்னா இன்னொரு, இப்படியே குடும்பத்துக்குள்ளே பயந்து வாழ்ந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் அடிமைப்படுது. இதுதான் இதுக்காக நான் அடிமை, இவங்களுக்கு இதனால் அடிமை, நான் அடிமையாயிட்டேன், இது என்கிட்ட இல்லை அதனால் நான் இது அடிமையாயிட்டேன், இப்படியெல்லாம் இருக்குதுல்ல. இதை தாண்டி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:4-5 இதை தாண்டி நம்ம என்ன செய்யணும், தேவன் பார்க்குற பிரகாரமாய் பார்க்க. கிதியோன் சொல்கிறார், பென்யமீன் கோத்திரத்திலேயே நான் எப்படிப்பட்டவன், சிறிய, இவ்வளோ பெரிய சேனை வந்து டெய்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க, நாங்கள் இதை மட்டும் பத்திரப்படுத்திட்டு நானும் என் குடும்பம் அப்படி வாழ்ந்துக்கிறோம், அப்படி ஒதுங்கிக்கிறோம், நாங்கள் இப்படி இருந்துக்கிறோம். இல்லை, அதுக்கு ஆண்டவர் எடுக்கலை.
கர்த்தர் கடைசியில் அந்த பயந்த கிதியோனை கொண்டு போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓ, நீ எப்படி சொல்லி அழைக்கிறாரு? பராக்கிரமசாலின்னு. உலகம் என்ன சொல்லுது? கோத்திரத்தை நீ சிறிய பையன்பா, நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பார்க்குற பிரகாரமாக பார்க்கணும், கர்த்தர் பேசுகிற பிரகாரமாக சொல்லணும். உலகம் பயப்படுத்துகிற பிரகாரமாக நான் பயப்படக்கூடாது. அடுத்தாக எலியா என்ன செய்கிறான்? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் என்ன செஞ்சிடறான்? பயந்து, போதும் கர்த்தாவே அப்படி சொல்லி ஓடி போய் பயந்து என்ன செஞ்சிடறான்? விழுந்துரு போய் உட்காந்துட்டான். நீ போக வேண்டிய தூரம் அவர் அப்படி பார்க்குறாரு. அல்லேலூயா. மத்தேயு 14 சுவிசேஷம் 14, 22, 23. அப்படியே நான் ஐயரே நான் என்ன செய்கிறேன்? அமிழ்ந்து போகிறேன், மூழ்கி போகிறேன், சாக போகிறேன், நான் சாகலாம் போயிட்டுருக்கேன், 90% முங்கிட்டேன்னு சொல்லி சாகலாம் போயிட்டுருக்கேன். உடனே ஆண்டவர் சொன்னேன், ஒரு எந்திரி, நான் இங்கே தானே இருக்கிறேன். 2 ராஜாக்களை பார்த்தோம் இல்லையா? அவன் கண்களை திறக்கணும் ஆண்டவர். அவன் பயந்துட்டான். இவ்வளோ பெரிய சேனை வந்து, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சூழ்ந்துருக்கு. தாவீது கோலியாத் விஷயத்தில் கோலியாத்தை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பெரிய ராட்சசனாக பார்த்தாங்க. தாவீது பார்க்கும்போது எப்படி பார்த்தான்? ஒரு கூழாங்கலுக்கு ஈக்குவலாக தான் அவனை என்ன செஞ்சான்? பார்த்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணும், ஆண்டவர் எப்படி பேச சொல்கிறாரோ அப்படி பேசணும். இன்றைக்கு நம்ம அதற்கென்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயிற்றுவித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.